traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி இன்னியோட 2 வருஷங்கள் ஆச்சு. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட ஒரு பேராதரவோட தான் வெளியே வந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எபிக் கதைகளை வந்துட்டு மாற்றி அதை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றதுல கில்லாடி அப்படின்னு சொல்லி ஆகணும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ராவணன் படத்துல ராமாயணத்தையே வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருப்பாரு, அதுவும் ராவணன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே சமயத்துல மகாபாரதத்துல வர கர்ணன் துரியோதன் அந்த கேரக்டரை எடுத்து அதை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கன்வே பண்ணியிருப்பாரு தளபதி படத்துல. அண்ட் ஒருவேளை இந்த பொன்னியின் செல்வன் கதையில இருந்தும் இவர் ஏதாவது மாற்றங்கள் பண்ணி எடுப்பாரா, இல்ல வந்து அதை அப்படி கரெக்டா அப்படியே எடுத்துருவாராங்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் கிட்ட இருந்துட்டு தான் இருந்து. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வெளியான போது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 450 இருந்து 500 கோடி வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. 2022 ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் படமா வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபுட்ஃபால்ஸாகவுமே வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் வந்து அதிக ஃபுட்ஃபால்ஸை வந்து பார்த்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் கூட்டமாக வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தாங்க. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ள வர வச்சாங்க. இது பொன்னியின் செல்வன் பார்ட் 1க்கு பாசிபிளாக அமைஞ்சது. இந்த பொன்னியின் செல்வன் கதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து தழுவி நிறைய பேர் சீன்ஸை வந்து அவங்களுடைய படங்களில் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா பாகுபலியில் ஒரு சீன் வரும். அதாவது அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த ராஜமாதா தண்ணிக்குள்ள அப்படி போவாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வந்து பொன்னியின் செல்வன் கதை தான். அதுல அந்த பொன்னி நதி வந்து ராஜராஜ சோழன் நம்ம அருள்மொழிவர்மன் அவரை வந்து சேவ் பண்ணி அந்த நதி வந்து காப்பாற்றும். அதனாலதான் வந்து பொன்னியின் செல்வன்னே அவருக்கு வந்து பேர் வந்தது அப்படிங்கிறதான் இன்னொரு கதை. அதையே தான் வந்து பாகுபலியில இப்படி ஒரு சீனாவும் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பொன்னியின் செல்வன் கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் வந்து இதை கதையா பண்ணணும், இதை படமா பண்ணணும் ட்ரை பண்ணாங்க. அதுல ஒரு சில நேம் யாரு மெயினான நேம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். அவர் ரொம்பவே இந்த கதையை வந்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்களுக்கே வந்து அந்த ஒரு ஆசை இருந்து பொன்னியின் செல்வன் கதையை வந்து படமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கு. அண்ட் மணிரத்னம் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே பல முறை இந்த படத்தை வந்து பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவருடைய சாய்ஸும் மாறிட்டே இருந்திருக்கு. வந்தியத்தேவனா அவருக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து நினச்சி இவர் விஜய்க்கு வந்து பொன்னியின் செல்வன் படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. அண்ட் அந்த சாய்ஸ்ல மகேஷ் பாபு அவர்கள் இருந்திருக்காரு. அவரும் வந்து அருள்மொழிவர்மனா அவரை வந்து நினைச்சு அவரை வச்சு அந்த படத்தை வந்து கண்டினியூ பண்ணலான்னு தாட் இருந்திருக்கு. பட் எல்லாத்தையும் கடந்து இந்த படம் வந்து ரொம்ப வருஷங்களோட கேப்க்கு அப்புறமா அண்ட் இந்த படத்தை வந்து அவர் பண்ணாரு. ஸோ எல்லாருமே இந்த ரோலுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருப்பாங்க. அது மெயினா கரிகாலன் ரோல்ல வந்து விக்ரம் ரொம்ப அழகா வந்து பொருந்திருப்பாருன்னு சொல்லணும். அந்த கேரக்டராகவே ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னியின் செல்வன் பார்ட் 1ல நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான டீட்டெயில்ஸை விஷுவலாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. விக்ரம் அவர்களுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா, ஒரு கோபமா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா வரும். அவரை காட்டும் போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா லைட்டா ஒரு ஷேக் இருக்கும், அது ஒரு மாதிரி மூவ்மெண்ட்லயே இருக்கும். பிகாஸ் அவர் எப்பவுமே ஒரு அன்ஸ்டேபிள்னஸ்ல இருக்கிறதுனால அவரை காட்டும் போது லைட்டா அந்த கேமரா ஷேக்ஸை வந்து நம்ம காட்டிட்டே இருப்பாங்க. ஈவன் அந்த ஒரு லென்த்தி டைலாக் சொல்லும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கும். அண்ட் பொன்னியின் செல்வன்ல நோட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கலர் கொடி காட்டியிருப்பாங்க. சோழ கொடியிலேயே 3 கலர் கொடி காட்டியிருப்பாங்க. ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட், இன்னொன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து ஒயிட். இதுல வந்து ரெட் எதை ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவம், அந்த மாதிரியான விஷயம், ஆங்கர் ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதை வந்து கரிகாலன் அவர்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கொடியை வந்து நிறைய இடங்கள்ல அவர் வந்து எடுத்து சுத்துறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ப்ளூ பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயமா வரும். அது குந்தவை வந்து இருக்கிற பல இடங்கள்ல அவங்களோட ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் சோழ கொடி வந்து பின்னாடி தெரியும். அண்ட் ஒயிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒயிட் எப்பவுமே வந்து ஒரு காம்னஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அருள்மொழிவர்மன் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு வந்து ஒயிட்டை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி கொடி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 பேரோட கேரக்டரைசேஷனையும் 3 பேரோட விஷயங்களையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் இந்த கொடியோட கலரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு எப்பிக் நாவலை தழுவி ஒரு படமா எடுத்துட்டாங்கன்னு மிகப்பெரிய சந்தோஷமும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எல்லாருக்குமே இருந்தது. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம், இந்த ராமாயணத்தை வந்து படமா பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மகாபாரதத்தை வந்து சீரியலாகவும் படமாகவும் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல வந்த ஒரு எப்பிக் நாவலை வச்சு இவ்வளோ அழகா வந்து பொன்னியின் செல்வனை வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அண்ட் இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், நீங்க எந்த கேரக்டரை வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.